இதயம் தேடும் ஓசை. எபிசோடு 4. சித்தார்த்தின் அந்த பிரம்மாண்டமான வெள்ளை மாளிகை காலையில் நிசப்தமாக ஒரு தியான மண்டபம் போல காட்சியளித்தது. வீட்டை சுற்றி இருந்த மரங்களில் உள்ள இலைகள் கூட சத்தம் போடாமல் ஆடிக்கொண்டிருந்தன. திடீரென்று அந்த அமைதியை கிழித்துக்கொண்டு ஒரு சத்தம் கேட்டது. டுர் டுர், பட் பட் பட். மித்ராவின் பழைய ஸ்கூட்டி புகையை கக்கிக் கொண்டு அந்த பிரம்மாண்டமான இரும்பு கேட் முன் வந்து நின்றது. மித்ரா வண்டியை நிறுத்திவிட்டு தன் ஹெல்மெட்டை கழட்டினாள். தலைமுடி கலைந்திருந்தது. கண்ணாடியை பார்த்து முடியை சரி செய்து கொண்டே கேட்டை அண்ணாந்து பார்த்தாள். அப்பப்பா, இது வீடா இல்ல பாகுபலி செட்டா? கேட் உயரம் மட்டும் 15 அடி இருக்கும் போலையே என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டாள். கேட் அருகே இருந்த சிறிய ஜன்னல் திறந்தது. ஒரு செக்யூரிட்டி கார்டு கையில் வாக்கி டாக்கியுடன் வெளியே வந்தார். அவர் முகம் சிமெண்ட் பூசியது போல இறுக்கமாக இருந்தது. யார் நீங்க, என்ன வேணும் என்று அதட்டலாக கேட்டார். மித்ரா சிரித்துக்கொண்டே, ஹலோ பாஸ், குட் மார்னிங். நான் டாக்டர் மித்ரா. ஆதி தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்திருக்கேன். கொஞ்சம் கதவை திறங்க, உள்ள போய் என் சேவையை ஆரம்பிக்கணும் என்றாள் உற்சாகமாக. வாட்ச்மேன் கையில் இருந்த கடிகாரத்தை பார்த்தார். பிறகு மித்ராவை பார்த்தார். மேடம், சார் சொன்ன டைம் காலையில் 9 மணி. இப்போ 9:05, 5 நிமிஷம் லேட். கேட் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிடுச்சு. இனிமேல் உள்ள யாரையும் விட முடியாது, கிளம்புங்க என்றார் கரராக. மித்ரா அதிர்ச்சியடைந்தாள். யோ, என்னையா சொல்ற? 5 நிமிஷம் லேட் ஆனதுக்கு ஒரு குத்தமா? நான் என்ன விமானத்தையா தவற விட்டேன்? வர வழியில சிக்னல்ல ஒரு பாட்டி ரோடு கிராஸ் பண்ணிச்சு, அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேயா. மனிதாபிமானம் முக்கியம் பாஸ், தரங்க. மேடம், ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ் மேடம். சித்தார்த் சார் கிட்ட மனிதாபிமானம்லாம் பேச முடியாது, கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு ஜன்னலை மூடினார் வாட்ச்மேன். மித்ராவிற்கு மூக்குக்கு மேல் கோபம் வந்தது. ஓஹோ, கதவை திறக்க மாட்டீங்களா? சரி, நேர் வழியில போனா தானே தடுப்பீங்க. குறுக்கு வழியில போறவங்கள யார் தடுப்பா? மித்ரா யாருன்னு காட்டுறேன் பாரு. அவள் தன் ஸ்கூட்டியை ஓரமாக நிறுத்தினாள். தன் சுடிதார் துப்பாட்டாவை லாவகமாக சுருட்டி இடுப்பில் கட்டினாள். சுவருக்கு அருகில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தை பார்த்தாள். கடவுளே, சின்ன வயசுல மாங்காய் திருட மரத்துல ஏறினது, இன்னைக்கு மானத்தை காப்பாத்த ஏறுற, என்னை காப்பாத்து என்று வேண்டிக் கொண்டு மரத்தின் கிளையை பிடித்து தொங்கினாள். ஒரு குரங்கு போல தாவி மதில் சுவரின் உச்சியை அடைந்தாள். அங்கிருந்து கீழே பார்த்தவளுக்கு தலையே சுற்றியது. ஐயோ, இவ்வளோ உயரமா? குதிச்சா கால் கை உடையுமே. பரவாயில்ல, அந்த ஹிட்லர் மூஞ்சில கரிய பூசாம விடக்கூடாது என்று நினைத்து கொண்டு கண்களை மூடி ஜெய் பஜரங்க பலி என்று சொல்லி கீழே குதித்தாள். மித்ரா நினைத்தது புல்வெளியில் குதிக்க வேண்டும் என்று. ஆனால் விதி அவள் பக்கம் இல்லை. முந்தின நாள் பெய்த மழையில் தேங்கியிருந்த பெரிய சீற்றுக்குழியில் துப்பென்று விழுந்தாள். சேறு முகத்திலும் அவளது அழகான புது சுடிதாரிலும் தெளித்தது. ச, நாசமா போச்சு, என் ஃபேவரட் பிங்க் கலர் சுடிதார். இப்போ நான் டாக்டர் மாதிரி இல்லை, பன்றி பண்ணையில வேலை செய்கிற மாதிரி இருக்கேனே என்று புலம்பிக் கொண்டே எழுந்தாள். ஒரு காலில் செருப்பு காணவில்லை. தேடி எடுத்து போட்டுக்கொண்டு நொண்டிக் கொண்டே வீட்டின் மெயின் கதவை நோக்கி நடந்தாள். வீட்டிற்குள் தனது அறையில் அமர்ந்து சிறிய திரையில் சிசிடிவி காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தான் சித்தார்த். தரையில் மித்ரா துப்பட்டாவை இடுப்பில் கட்டி கொண்டு சுவர் ஏறுவதையும் சேற்றில் விழுவதையும் பார்த்து அவன் காப்பி குடிப்பதையே மறந்து வாய் பிளந்து நின்றான். வாட் த ஹெல், இவ டாக்டரா இல்ல லேடி டான்சரா? சுவர் ஏறி குதிக்கிறா என்று அவனது இறுக்கமான முகத்தில் ஒரு மெல்லிய சிரிப்பு எட்டி பார்த்தது. உடனே முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு அவளை வரவேற்பதற்காக வாசலுக்குள் சென்றான். இங்கே மித்ரா சொட்ட சொட்ட சேற்றுடன் வாசலில் வந்து நின்றாள். சித்தார்த் கையில் காப்பி கோப்பையுடன் நின்றான். வெல்கம் டாக்டர், என்னாச்சு? வர வழியில ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு அதில் குதிச்சிட்டிங்களா? ஆனால் அது ஸ்விம்மிங் பூல் இல்லையே, பன்றிகள் குடிக்கிற குட்டைன்னு தெரியாம போச்சோ என்று நக்கலாக கேட்டான். இதை கேட்ட மித்ராவோ முகத்தில் இருந்த சேற்றை துடைத்து கொண்டே முறைத்தாள்.
ரொம்ப ஓவரா ஓட்டாதீங்க மிஸ்டர் ஹிட்லர். உங்க வாட்ச்மேன் கிட்ட 5 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, சொல்ல தெரியாதா? அவர் கதவே திறக்கல, அதான் சுவரேறி குதிச்ச. இந்த மித்ரா நினைச்சா எவரெஸ்ட் சிகரத்திலேயே ஏறுவா. இந்த காம்பவுண்ட் சுவர் எல்லாம் ஜுஜுப்பி. சித்தார்த்தோ கடுப்புடன், டைம் 9:15, யூ ஆர் லேட். என் வீட்டில் நேரங்காலம் ரொம்ப முக்கியம். இனிமே இப்படி குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு உள்ள வந்தா போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன் என்றான். சார், நான் வர வழியில ஒரு பூனை குறுக்க போச்சு, அதுக்கு வழி விட்டுட்டு வந்தேன். அதுவும் இல்லாம உங்க வீடு என்ன இராணுவ கோட்டையா? கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க சார் என்று மித்ரா பதிலடி கொடுத்தாள். அப்போது உள்ளிருந்து கம்பீரமான ஒரு குரல் கேட்டது. யாரா அது? வாசல்ல என்ன சத்தம்? காலங்காத்தால மீன் மார்க்கெட் மாதிரி கத்துறீங்க. அந்த குரல் வேறு யாரும் இல்லை, சித்தார்த் பாட்டி சுப்புலட்சுமி. கையில் ருத்ராட்ச மாலையுடன் நெற்றியில் பெரிய விபூதி பட்டையுடனும் வெளியே வந்தார். 40 வயது இருக்கும். ஆனால் பார்வையில் ஒரு கூர்மை, யாரை பார்த்தவுடனே இடை போட்டுவிடும் தோரணை. மித்ராவை பார்த்ததும் பாட்டி நெற்றியை சுருக்கினார். மூக்கின் மேல் இருந்த கண்ணாடியை இறக்கிவிட்டு மித்ராவை உற்று பார்த்தார். யாரா அந்த பொண்ணு? சேத்துல உருண்டுட்டு வந்து நிக்குது. புதுசா தோட்ட வேலைக்கு ஆள் எடுத்திருக்கியா சித்து? பார்க்க கொஞ்சம் லட்சணந்தமா தான் இருக்கா. ஆனா ஏன் இப்படி எரும மாதிரி சேத்துல குளிச்சுட்டு நிற்கிறா? சித்தார்த் வாயை திறப்பதற்குள் மித்ராவுக்கு ஒரு குறும்பு எண்ணம் தோன்றியது. பாட்டி என்று அலறினாள் மித்ரா. ஓடி சென்று பாட்டியின் காலில் தொப்பென்று விழுந்தாள். விழும்போது வேணுமென்றே தன் கையில் இருந்த சேற்றை பாட்டியின் மடிசார் புடவையிலும் காலிலும் தடவினாள். பாட்டி, நான் டாக்டர் மித்ரா. உங்க பேரனுக்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்கேன். பெரியவங்க ஆசீர்வாதம் இல்லாம நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி என்று காலை பிடித்து கொண்டு கெஞ்சினாள். பாட்டி அலறி துடித்தார். ஐயோ விடுடி என் காலை. அடியே, என் மடிசார் புடவை நாசமா போச்சு. சண்டாளி, நீ டாக்டரா இல்லையா பேயா என்று பின்னால் நகர்ந்தார். மித்ரா எழுந்து நின்று பவ்யமாக சிரித்தாள். மண்ணின் மைந்தர்கள் பாட்டி நாம. மண் ஒட்டினா தப்பில்லை, இது தாய்மண் வாசனை. பாட்டிக்கு கோவம் வந்தாலும் அந்த பெண்ணின் துடுக்குத்தனம் அவருக்கு உள்ளுக்குள் பிடித்திருந்தது. வாயாடி மக, மட்டமான வாயாடி. சரி சரி, உள்ள போய் கை கால் கழுவு, வீடு நாறுது சித்து. இவளை முதல்ல குளிக்க சொல்லு என்று புலம்பிக் கொண்டே உள்ளே சென்றார். சித்தார்த் மித்ராவை பார்த்து, நீ திருந்தவே மாட்டீங்களா என்று தலையில் அடித்து கொண்டான். மித்ரா கெஸ்ட் ரூமில் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு மாற்று மூடை அவள் பையில் வைத்திருந்த ஒரு சாதாரண குர்தா அணிந்து டைனிங் ஹாலுக்கு வந்தாள். அங்கே ஒரு நீண்ட மேஜை, ஒரு முனையில் சித்தார்த், மறுமுனையில் ஆதி அமர்ந்திருந்தனர். நடுவில் சுமார் 10 அடி இடைவெளி. மயான அமைதி நிலவியது. ஆதிக்கு முன்னால் ஒரு தட்டில் வேக வைத்த கேரட், பீன்ஸ் மற்றும் உப்பு சப்பு இல்லாத கஞ்சி வைக்கப்பட்டிருந்தது. ஆதி அதை சாப்பிடாமல் தட்டை தள்ளிவிட்டு கொண்டு சோகமாக அமர்ந்திருந்தான். சித்தார்த் தன் லேப்டாப்பில் பிஸ்னஸ் நியூஸ் படித்து கொண்டே, ஆதி, இட்ஸ் யுவர் ஃபுட், இதில் விட்டமின்ஸ் இருக்கு, புரோட்டீன் இருக்கு என்று இயந்திரத்தனமாக சொன்னான். மித்ரா நேராக சென்று ஆதியின் பக்கத்தில் அமர்ந்தாள். அந்த தட்டை பார்த்தாள். என்ன சார் இது? குழந்தைக்கு போய் ஆடு மாடு சாப்பிட்ற மாதிரி பச்சை காய்கறி அவிச்சு வச்சிருக்கீங்க. இதை மனுஷன் சாப்பிடுவானா என்று சத்தமாக கேட்டாள். இது நியூட்ரிஷன் ஃபுட்டு. என் பையன் ஹெல்த்தியாக இருக்கணும். உங்களை போல கண்டதை தின்னுட்டு சூறு ஏறக்கூடாது என்று சித்தார்த் பதில் சொன்னான். இதை கேட்டுக்கொண்டிருந்த மித்ராவோ, ஹெல்த்தியாக இருக்கணும்னா சந்தோஷமாக சாப்பிடணும் சார், இப்படி மருந்து மாதிரி முழுங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு மித்ரா தன் பையில் இருந்த ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸை மேஜை மீது வைத்தாள். அதை திறந்ததும் கமகமவென்று நெய் ரோஸ்ட் வாசனையும் முருங்கைக்காய் சாம்பார் வாசனையும் அந்த ஏர் கனெக்ஷன் செய்யப்பட்ட ஹால் முழுவதும் பரவியது. ஆதியின் கண்கள் விரிந்தன. அவன் நாக்கில் எச்சு ஊறியது. அவன் கண்கள் தோசையே பார்த்தன. இங்க பாராதி, இதுக்கு பேரு தோசை, மொறு மொறுன்னு இருக்கும். இதுக்கு பேரு சாம்பார், சாப்பிட்டு பாரு என்று மித்ரா ஒரு வாய் பீத்து சாம்பாரில் தோய்த்து ஆதிக்கு ஊட்டிவிட்டாள். ஆதி அதை வாயில் வாங்கியதும் அவன் முகம் மலர்ந்தது. கண்களை மூடி ரசித்து சாப்பிட்டான்.
என்று சத்தம் அவன் அறியாமலேயே வந்தது. சித்தார்த் இதை பார்த்து பதறினான். ஹே, நிறுத்துங்க, ஆயில் ஃபுட் அவனுக்கு ஆகாது, அவனுக்கு அலர்ஜி வரும் என்று கத்தினான். மித்ரா அவனை திரும்பி பார்த்தாள். நீங்க சும்மா இருங்க பாஸ், வாயை மூடிட்டு சாப்பிட்டாதான் ருசி தெரியும். உங்க பையன் முகத்தை பாருங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கான்னு. பிறகு மித்ரா வேண்டுமென்றே ஒரு பெரிய துண்டு தோசையை சாம்பாரில் முக்கி சித்தார்த்தின் முகத்திற்கு நேராக நீட்டினாள். சார், ரொம்ப கோவப்படுறீங்க, பிபி ஏறிட போகுது. இந்தாங்க, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு பாருங்க, உங்க முகத்துல இருக்கிற அந்த உம்மனா மூஞ்சி ரியாக்ஷன் மாறும். சித்தார்த் திகைத்து போனான். நோ, ஐ டோன்ட் வாண்ட் என்று சொல்லிக்கொண்டே திரும்பினான். ஆனால் மித்ரா விடவில்லை. அவன் திரும்பிய கேப்பில் தோசையை அவன் வாயில் திணித்தாள். சித்தார்த் துப்ப முயன்றான். ஆனால் அந்த காரமும் நெய்யின் சுவையும் அவன் நாக்கில் பட்டதும் அவனுக்குள் ஏதோ ஒரு பழைய நினைவு மின்னல் போல் வெட்டியது. அது அவன் அம்மா பல வருடங்களுக்கு முன்பு ஊட்டிவிட்ட அதே சுவை. அவன் கண்கள் ஒரு கணம் கலங்கின. அந்த சுவை அவனது இறுக்கமான மனதை சிறிது இலக்கியது. அவன் அதை துப்பவில்லை, மெதுவாக மென்று விழுங்கிவிட்டான். பரவாயில்லையே, விஷம்னு நினைச்ச நல்லாதான் இருக்கு என்று மனதிற்குள் நினைத்தான். ஆனால் வெளியே இட் டூ ஸ்பைசி, தண்ணி கொடுங்க என்று நாடகமாடினான். மித்ரா தனக்குள் சிரித்து கொண்டாள். நடிக்காதீங்க சார், உங்க கண்ணே சொல்லுது தோசை சூப்பர்னு. சாப்பிட்ட பிறகு மித்ரா ஆதியின் அறைக்கு சென்றாள். அந்த அறை முழுக்க சாம்பல் நிறம் மற்றும் வெள்ளை நிறத்தில் இருந்தது. ஜன்னல்கள் தடிமனான கருப்பு திரைகளால் மூடப்பட்டிருந்தன. அறைக்குள் சூரிய ஒளியே இல்லை. சுவரில் ஒரு கார்ட்டூன் படம் கூட இல்லை. ஐயோ, இது என்ன பேய் பங்களா மாதிரி இருக்கு. சின்ன பையன் ரூம் மாதிரியா இது இருக்கு. ஹாஸ்பிட்டல் வார்டு மாதிரி இருக்கு. மித்ரா சத்தமிட்டாள். அவள் நேராக சென்று ஜன்னல் திரைகளை வீர் வீரென்று இழுத்து திறந்தாள். காலை ஒளி செல்லம் போல உள்ளே பாய்ந்தது. ஆதி கண்களை மூடி திறந்தான். அந்த வெளிச்சம் அவன் முகத்தில் பட்டதும் அவன் சிரித்தான். மித்ரா தன் பையிலிருந்து பல வண்ண சாட் பேப்பர்கள், வாட்டர் கலர் பாட்டில்கள், பெயிண்ட் பிரஷ்களை எடுத்தாள். ஆதி, இன்னைக்கு நம்ம இந்த ரூமை கலர்ஃபுல்லாக மாற்ற போகிறோம். உங்கள் அப்பா அந்த போரிங் விதியெல்லாம் குப்பையில் போடு என்றாள். பெயிண்ட் அடிக்கலாமா என்று சைகையில் கேட்டான் ஆதி. தாராளமா, சுவர்ல தரையில, ஏன் என் மூஞ்சில கூட அடி என்றாள் மித்ரா. அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த அறையே தலைகீழாக மாறியது. ஆதி தன் பிஞ்சு கைகளை வண்ணங்களில் முக்கி சுவரில் கைரேகை பதித்தான். மித்ரா சுவரில் பெரிய பெரிய பூக்களை வரைந்தாள். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் பெயிண்ட் பூசிக்கொண்டு சிதித்து விளையாடினார்கள். ஆதியின் சிரிப்பு சத்தம் அந்த அறையின் வெளியே கேட்டது. திடீரென்று கதவு திறக்கப்பட்டது. சித்தார்த் உள்ளே நுழைந்தான். அறையின் நிலையை பார்த்து அவன் அதிர்ச்சியில் உறைந்தான். விலையுயர்ந்த இத்தாலியன் பெயிண்ட் அடிக்கப்பட்ட சுவரில் பச்சை, சிவப்பு, மஞ்சை நிறங்களில் கிறுக்கல்கள் இருந்தன. தரை முழுக்க பெயிண்ட். ஸ்டாப் இட், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? சித்தார்த் பூகம்பம் போல வெடித்தான். இதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணினேன் தெரியுமா? மித்ரா கையில் சிவப்பு பெயிண்டுடன் திரும்பினாள். மூக்கில் பச்சை சாயம் ஒட்டி இருந்தது. சார், இதுக்கு பேர் தான் கலை. காசு கொடுத்து வாங்குற பெயிண்ட்ல உயிர் இருக்காது. ஆனா உங்க பையன் கைரேகைல உயிர் இருக்கு. அவன் மனசு இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. சித்தார்த் ஆதியை பார்த்தான். ஆதி பயப்படவில்லை. அவன் கையில் மஞ்சள் பெயிண்ட் இருந்தது. அவன் மெதுவாக நடந்து வந்து சித்தார்த்தின் விலை உயர்ந்த வெள்ளை நிற கால் சராயில் தன் பிஞ்சு கையை பதித்தான். சித்தார்த் ஆதியை பார்த்தான். ஆதியின் முகத்தில் ஒரு குறும்பு சிரிப்பு இருந்தது. அவன் கண்கள் மின்னின. சித்தார்த்தின் கோபம் அப்படியே வடிந்தது. பல மாதங்களுக்கு பிறகு தன் மகன் இவ்வளவு உயிர்ப்புடன் இருப்பதை பார்த்து அவன் நெகிழ்ந்தான். அவன் கால்சாராயில் பட்ட கரை அவனுக்கு அழுக்காக தெரியவில்லை, ஒரு ஓவியமாக தெரிந்தது. மாலை நேரம் மித்ரா கிளம்ப தயாரானாள். சித்தார்த் வாசலில் கைகளை கட்டி கொண்டு நின்றிருந்தான். டாக்டர் மித்ரா, இன்னைக்கு நீங்க பண்ணது எதுவுமே என் ரூல்ஸ் படி இல்லை. என் வீட்டை நாசமாக்கிட்டீங்க. சுவரில் ஏறினீங்க, பாட்டியை பயமுறுத்தினீங்க, சுவரை நாசமாக்குனீங்க என்றான் சித்தார்த். மித்ரா ஸ்கூட்டியில் ஏறி அமர்ந்தாள். ஹெல்மெட்டை போடுவதற்கு முன் சிரித்தாள். ஆனா உங்க பையன் இன்னைக்கு 3 முறை வாய் விட்டு சிரிச்சான் சார். அது உங்க ரூல்ஸ் புக்கில் இருக்கான்னு தெரியல, ஆனா அதுதான் எனக்கு முக்கியம். சித்தார்த் பதில் சொல்ல முடியாமல் அமைதியானான். அவனது ஈகோ அவளை தடுத்தது.
மித்ரா வண்டியை ஸ்டார்ட் செய்தாள். டூர் டூர் பை த வே மிஸ்டர் சித்து. சித்தார்த் நிமிர்ந்து பார்த்தான். வாட், சித்துவா? ஆமா, சுருக்கமா கூப்பிட்டா நல்லா இருக்கும்ல. காலையில தோசை நல்லா இருந்துச்சுல. நாளைக்கு வரும்போது இட்லி தேங்காய் சட்னி கொண்டு வரேன். உங்களுக்கு சேர்த்து ரெடியா இருங்க என்று கண்ணடித்து விட்டு ஸ்கூட்டியை வேகமாக கிளப்பினாள். புகைக்கு நடுவே அவள் மறைவதையே பார்த்து கொண்டிருந்தான் சித்தார்த். சித்துவா? என்ன தைரியமா இவதான் பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு ஒரு நக்கலா கூப்பிட்ற ஆளு இவதான் என்று நினைத்து கொண்டான். அவன் உதட்டில் அறியாமலேயே ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது.